இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு விசுவாசத்தினாலே. எபிரேயர் 11 அதிகாரம் 34 வசனம். விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்ததை பற்றி தானியேல் 3 அதிகாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய 3 பேரும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக நின்று, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று விசுவாசத்தோடு கூறினார்கள். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவதற்கு ஆயத்தமாயிருந்த அந்த நேரத்தில் ராஜாவின் கோபத்தின் நிமித்தமாக 7 மடங்கு அக்கினி சூளை மிகவும் சூடாக்கப்பட்டது. அப்போதும் அவர்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை விடவில்லை. விசுவாசம் என்றால் என்ன என்று எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கண்களினால் அவர்கள் பார்த்தது அக்கினி சூளையும் ராஜாவின் கட்டளை மட்டுமே. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்து விசுவாசித்தது, தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுடைய விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். அக்கினி சூளையும் அவர்களுடைய விசுவாசத்தை சேதப்படுத்த முடியவில்லை. நேபுகாத்நேச்சார் ராஜா, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று கூறினார். ஆண்டவர் அக்கினி சூளையிலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை காப்பாற்றினார். அப்போது தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், ராஜாவின் மந்திரிகள் எல்லோரும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் என்று தானியேல் 3 அதிகாரம் 27 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனைத் தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று கூறி ராஜா அவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்தில், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாசிக்கிறோம். நாம் அக்கினி சூளையை போன்ற பாதையின் வழியாக சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருப்போம். தாவீதும் கூட 27ஆம் சங்கீதத்தில், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் என்று கூறினார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசுவும் கூறினார். நாம் செல்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம். விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலைக்கு முன்பாகவும் கூட நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருந்தது போல நாங்களும்
பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்திலே உறுதியாயிருக்க எங்களுக்கும் கற்றுத்தர ஜெபிக்கிறோம் அப்பா. நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்க ஒவ்வொரு நாளும் எங்கள் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீதை போல நாங்களும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்ற விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.